வணக்கம்களில் ஏல் வேல்யூ தமிழ் மொரட்டோ பேப்பர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் முதல் 25 எம்சிக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த 25 எம்சி ரைட் அதை பார்க்க போகிறோம். இப்போ 26வது கேள்வி என்னன்னு பார்ப்போம். இப்போ மனித ஆணில் சுக்கிலச்சிறு உலாய்களில் உள்ள இன்னிபினை சுரக்கும் கலம். 26வது. அப்போ எங்களுக்கு தெரியும் சுக்கிலச்சிறு உலாய். சுக்கிலச்சிறு உலாயில மேலில மூலவின் மேலில் காணப்படும். சுக்கிலச்சிறு உலாயில வெளிப்புறத்தில் இதுல மூலவின் மேல் இருக்கும். இதுல நீண்ட இந்த உள்ளிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு வகையான களம் இருக்கு. இருமடிய களம் இது. இந்த களத்துக்கு என்ன பேர்? சர்டோலின் களம். சர்டோலின் களம். சர்டோலின் களம் என்பது ஒரு அகஞ்சுரக்கும் களமாக செயல்படும். அது ஒரு ஹோமோனை சுரக்கும். என்ன ஹோமோன்? இன்ஹிபின். அப்ப சர்டோலின் களத்துக்கு 3 தொழில் இருக்கு. இன்னிபினை சுரக்கும், விந்து பிறப்பாக்கத்தின் பல்வேறு விருத்தி பருவநிலையில் உள்ள களங்களை போஷிக்கும், அந்த களங்களுக்கு ஆதாரத்தை வழங்கும். இது 3 தானே. ஏன்னா இணைப்பிடத்தை வழங்கும், இணையறதுக்கு ஒரு இடத்தை வழங்கும். இதுதானே ரைட். பாப்பம் என்னன்னு ஒடுக்கல் பிரிவடைந்து வெவ்வேறு களங்களை தரும் இல்லை, அது இளையுறு பிரிவு தான். அது இருமடிய களம் ஒடுக்கல் பிரிவுக்கு உட்படாது. சரியா? விந்தாக்க செயல்முறையில் வெவ்வேறு நிலையில் உள்ள களங்களுக்கு இணைப்பையும் போஷணையும் வழங்கும். சரிதானே? இணைப்பு போஷணை தான் ஆன்சர். ஒரு மடியம் நோ இருமடியம் எல்ஹெச்சினால் தூண்டப்படும். எல்ஹெச் தூண்டுறது லேடிக்கின் களத்தை. எல்ஹெச் தூண்டும் லேடிக்கின் களத்தை லேடிக்களம் டெஸ்டோஸ்டெரான் சுரக்கிச்சு. எதிர்ப்பின்னூட்டல் செயல்முறைகளுக்கு பங்களிப்பு செய்வதில்லை. விந்தாக்கம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தை தாண்டி அதிகரிக்கும் போது சர்டோலின் களம் இன்னிபினை சுரக்கும். இது விந்தாகத்தை நிரோதிக்கும். தானே? விந்தாகத்தை நிரோதிக்கும். ஸோ ஆன்சர் 2. 26க்கு 2. 27 எல்ஹெச்சினதும் ப்ரொஜெஸ்டரோனது மட்டம் உயர்வாக இருக்கும் அவத்தைகள் முறையே. அப்ப 27 அந்த கிராஃப் உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்கணும். எல்ஹெச்சின மட்டம் உயர்வா இருக்கும். அப்ப இது 14வது நாள் நுட்பம். 14வது நாள் இப்படியே எல்ஹெச்சின மட்டம் கூடி 13ஆம் நாள்ல பீக் ஆகி 13ஆம் நாள்ல பீக் ஆகும். இந்த எழுச்சி வீழ்ச்சினால அடுத்த நாள் சூழ்கொள்ளல் நடக்கும். 14ஆம் நாள் தானே சூழ்கொள்ளல் நடக்கும். என்ன அப்ப சூலகத்துல நடைபெறத நீங்க பாப்பீங்களா இருந்தா இது புடைப்பவத்தை, இது லியூட்டியல் ஆக்கவத்தை. அப்ப புடைப்பவத்தை எதோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும்? பெருக்கலவத்தையோட, கருப்பையிட பெருக்கலவத்தையோட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும். அப்ப எல்ஹெச் உயர்வாக இருக்கிறது பெருக்கலவத்தை. சரியா? அடுத்து ப்ரொஜெஸ்டரோன் உயர்வா இருக்கிறது சூழ்கொள்ளலுக்கு பிறகுதான் ப்ரொஜெஸ்டரோன் குருதியில உயர்வா இருக்கும். தானே? சூல ஹோமோன்கள்ல 2 இருக்கு. ஒன்னு ப்ரொஜெஸ்டரோன், இன்னொன்னு ஈஸ்ட்ரஜன். ஈஸ்ட்ரஜன் எப்போ உயர்வாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பெருக்கலவத்தை போது. சுரத்தலவத்தையில உயர்வாக இருக்கிறது. சுரத்தலவத்தையில சரி அப்படி இந்த இடத்துல அப்படி இருக்கும். சுரத்தலவத்தையில அப்படி இருக்கிறது யார்? ப்ரொஜெஸ்டரோன். ப்ரொஜெஸ்டரோன். இது எல்ஹெச். எப்படிதான் கேட்கிறாங்க? கருப்பை அவத்தை தான் கேட்டுப்படுது. மாதவிடாய் சக்கரம் தன்னை கேட்டுப்படுது. அப்ப இது பெருக்கலவத்தை, இது சுரத்தலவத்தை. ரைட். அப்ப ஆன்சர் 3. 28வது என்ன ஸ்கெலிட்டன் கேள்வி. என்ன ஸ்கெலிட்டன்ல வழுக்கலிலை கொள்கை அதிக அளவு எதிர்பார்க்கப்படுது. பாருங்க. சரியா? ஸ்கெலிட்டன்ல என்ன எசை வேணாலும் வரலாம். ரெடியா? 28 மனித என்புகள் முளைகள் சேர்மானத்தில் சரியானது. சிபுகம் கீழ்த்தாடை என்பது தானே சிபுக என்பன் பேர். சிபுகத்துல 2 முளைகள் இருக்கும். ஒன்னு முடிப்போலி முளை, இன்னொன்னு மூட்டுக்குமுள் முளை. முடிப்போலி முளை, இன்னொன்னு மூட்டுக்குமுள் முளை. எப்படி இருக்கும்? இதுல சிபுக என்பு, இதுல தானே பற்கள் இருக்கும். அதான் பற்கள் இருக்கும். அப்ப முடிப்போலி முளை மூட்டுக்குமுள் முளை தானே கதை. மூட்டுக்குமுள் முளை கடைநுதல் என்போட ஜாயின் ஆறதால அதுக்கு பேர் மூட்டுக்குமுள் முளை. முடிப்போலி முளை தசை பொருந்துறதுக்கான தானத்தை வழக்கு. அதுதானே கதை. ஓகே. அப்ப சிபுகத்துல முளையுறு முளை, தம்பூறு முளை, நுகரு முளை கடைநுதல் என்பான். முளையுறு முளை, தம்பூறு முளை, நுகவுறு முளை கடைநுதல் என்பதுதான். நுகவுறு முளை, முளையுறு முளை, தம்பூறு முளை கடைநுதல் என்பதாக காணப்படுற 3 முளைகள். நுகவுறு என்புல நுகவுறு முளை இல்ல. நுகவுறு என்பட பெரும்பகுதி தான் அந்த நுகவுறு முளையில, கடைநுதல் என்ற பெரும்பகுதி தான் இருக்குது. சோ அது கடைநுதல் என்புல காணப்படுற முளைன்னு தான் நான் கதை. நுகவுறு என்புல இல்ல.
அப்போது இந்த நுகரும் வில் எவ்வாறு உருவாகும் சொல்லுவாங்க. நுகர்வு வில் எவ்வாறு உருவாகும்? கடைநுதல் என்போம் நுகர்வு என்போம் இணைகிற பிரதேசத்தில் தான் அந்த நுகர்வு வில் உருவாகும். தானே? ரைட். கடைநுதல் என்பது மூட்டுக்குமிழ் முளை. மூட்டுக்குமிழ் முளை முடிப்பொலி முளை இருக்கிறது சிபுகை என்பது. சரியா? பில மார்புப்பட்டையில 3 பகுதி இருக்கும். மார்புப்பட்டையில ஆக மேல இருக்கிறது வாட்போலி முளை. ஆக மேல இருக்கிறது பிடியுறு. இது அப்படியே உடல். இது அப்படியே வாட்போலி முளை. தானே? இது அப்படியே வாட்போலி முளை. வாட்போலி முளை ஓகே சரி. தோள்பட்டை தம்பொரு முளை. தோள்பட்டையில ஒரு முளை ஒன்று இருக்கும், நம்ம சிலபஸ்ல இல்ல. அதுக்கு பேர் காக்கை அலகுரு முளை. சரியா? காக்கை அலகுரு முளை. காக்கை அலகுரு முளை. சரி, அப்ப 28க்கு ஆன்சர் 4. 29 வரித்தசை சுருக்கம் ஸ்கெலிட்டன். ஏன்னா வரித்தசை சுருக்கத்தின் போது எங்களுக்கு தெரியும் வரித்தசை சுருக்கத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை வழுக்கல் இலை கொள்கை. வழுக்கல் இலை கொள்கை இல்ல என்ன நடக்கும்? தடித்தலைகளும் மெல்லிய இலைகளும் ஒன்றன் மீது ஒன்று வழுக்கி அசையும். தடித்தலை தான் மயோசின் இலை, மெல்லிய இலை தான் ஆக்டின் இலை. மெல்லிய இலை தான் ஆக்டின் இலை. சரி, அப்ப தடித்த இலை மீது மெல்லிய இலை வழுக்கி அசையும். 2 இலைகளும் ஒன்றன் மீது ஒன்று வழுக்கி அசையும். அப்படிதான் நாங்க அதை கவனமா இருக்கணுங்க. 2 இலைகள் மீது ஒவ்வொரு இலைகளும் வழுக்கி தான் அசையுமே ஒழிய தசை சுருக்கம் நடக்கும் போது மெல்லிய இலையும் சுருங்காது, தடித்த இலையும் சுருங்காது. ஆக்டின் இலை மயோசின் இலை ரெண்டுமே தொடர்ந்து மாறாத நீளத்திலேயே காணப்படும். சுருங்கும் ஒன்றன் மீது ஒன்று வழுக்கி அசையும், சுருங்காது இல்லை. சரியா? அப்ப எப்போதும் அவை என்புடன் இணைக்கப்பட்ட என்புகள். எப்பொழுதும் அவற்றுடன் இணைக்கப்பட்ட என்புகள் அசைக்கப்படும். ஏன்னா வரித்தசை சுருக்கத்தின் போது எப்போதும் அசைக்கப்படும்ன்றதான் பிழைக்குது. சரியா? ஆக்டின் நிலைகள் குறுகும், மயோசின் நிலைகள் குறுகும் இல்ல, தொடர்ந்து மாறாத நீளத்திலே காணும். தொடர்ந்து மாறாத நீளத்திலே காணும். மயோசினில் ஆக்டின் தலைகள். ஆக்டின் எங்க இருக்கு? தலை. மயோசினில் தலை ஒரு மயோசின் இல்லை. மயோசினில் வால், அது தலை. ஏன்னா அந்த அடுத்த மயோசின் இல்லை, வால், தலை. இது மாதிரி நிறைய மயோசின் நிலைகள் சேர்ந்து கட்டுக்களாக தான் இருக்கும் இந்த தடித்தை. ஆமா தானே? அப்ப முதல் 4 பிள்ளைனா ஆன்சர் 5. 5 செட்கோடுகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கொண்டு வரப்படும். ஆமா, என்ன செட்கோடுகள்? இந்த வரித்தசையில அடுத்தடுத்து காணப்படுகின்ற 2 செட்கோடுகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம் தான் தசைப்பாத்து. சரியா? வரி கொண்ட தசை ஒன்றில் அடுத்தடுத்து காணப்படுகின்ற 2 செட்கோடுகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம் என்ன எனப்படும்? தான் தசைப்பாத்து. தசைக்கலம் ஒன்று சுருங்குதுன்னா, ஏன்னா அது தசை நாரொன்னு சுருங்குதுன்னா என்ன நடக்கும்? இந்த 2 செட்கோடுகள் தான் நம்ம 2 கிட்ட வரும், தளர்வடையும் போது விலகி. ஆன்சர் 29க்கு 5. 29க்கு 5. 30வது கேள்வி. சரியா? 30வது கேள்வி. அப்ப குருதி கூட்டம் கேள்வி. குருதி கூட்டம் எம்சிக்கு நீங்க எதிர்பாருங்க. இந்த முறை வரலாம். என்னவா? பெற்றோர் இருவரிடம் குருதி வகை ஏபி. பெற்றோர் கேள்வி 30வது. 30வது பெற்றோர். சரியா? ஏபி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப். அப்ப பிறப்புரிமை எப்படி இருக்கும்? IA IB. ஆண் பெண் நீங்க போட்டுங்க. இங்கேயும் IA IB. இவ்வாறு புணரி எப்படி இருக்கும்? IA என்ற ஒரு புணரியும் IB என்ற ஒரு புணரி. ஆமா தானே? IA. அதே மாதிரி இங்கேயும் IA என்ற ஒரு புணரி, IB என்ற ஒரு புணரி. அப்ப இந்த ஐஏயும் அந்த ஐஏயும் சேர்ந்தால் IA பிளட் குரூப். இதுவும் அதுவும் சேர்ந்தால் IA IB AB பிளட் குரூப். இதுவும் சேர்ந்தால் IA IB AB. இதுவும் சேர்ந்தால் IB B பிளட் குரூப். கேள்வி என்னது?
பெற்றோரின் இருவரினதும் குருதி வகை ஏபி எனில் அவர்களுக்கு குருதி வகை ஏபி உள்ள ஒரு குழந்தை பிறப்பதற்கான நிகழ்தகவு. ஏபி பிளட் குரூப் உள்ள பிள்ளை பிறக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? ஏபி பிளட் குரூப் குழந்தை பிறக்கிறதுக்கான நிகழ்வு 4 சாத்தியம், அதுல 50% ஏபியா இருக்கும். சரி, அப்ப ஏ பிறக்கிறதுக்கான நிகழ்தகவு 25%, பி பிளட் குரூப்புக்கு 25, ஏபிக்கு 50. ஆன்சர் 4. சரியா? ஆன்சர் 4. 31வது கேள்வி என்னது? தனித்த நியூக்ளியோடைட் சோடியின் பிரதியீடு, ஒரு சோடி நியூக்ளியோடைட்டுகளின் பிரதியீடு, ஒரு சோடி நியூக்ளியோடைட்டுகளின் நீக்கல், ஒரு சோடி நியூக்ளியோடைட்டுகளின் புகுத்தல் புள்ளி விகாரம் எனப்படும். தானே? அதுல ஸ்பெஷலா ஒரு சோடி நியூக்ளியோடைட்டுகளால் ஏற்படுகின்ற ஒரு சோடி நியூக்ளியோடைட்டுகளின் பிரதியீட்டினால 3 வகையான விகாரம் ஏற்படும். ஒரு சோடி நியூக்ளியோடைட்டுகளின் பிரதியீட்டினால் ஏற்படுகின்ற புள்ளி விகாரத்தால் 3 விகாரங்கள். ஒன்னு அமைதியான விகாரம், இன்னொன்னு தவறான புலன் உள்ள விகாரம், இன்னொன்னு புலனற்ற விகாரம். தானே? எப்போதும் தவறான புலன் உள்ள விகாரங்களை தோற்றுவிக்கும். எப்போதும்னு சொல்லலாது. அது புலனற்ற விகாரமாக அமையலாம் அல்லது அமைதியான விகாரமாக இருக்கும். எப்போதும் புலனற்ற விகாரங்கள் தோற்றுவிக்கும் சொல்லலாது. பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை சொல்லலாது. ஏன்னா புலனற்ற விகாரத்தை ஏற்படுத்திடுச்சுன்னா புரோதோப்பு அகால முதிர்வுக்கு உட்படும். பிரச்சனை. சரியா? பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை விலை குற்று. சட்ட நகர் விகாரங்களை தோற்றுவிப்பதில்லை. சட்ட நகர் விகாரங்களை தோற்றுவிக்காது. பிரதியீடு தானே. ஒருத்தரை எழுப்பிட்டு இன்னொருத்தர உட்கார வைக்கும் போது அந்த கோடோன்ஸ் மாறாது. 3 முன்தனை போய்கிட்டு இருக்கு. இந்த இணைத்தல் அல்லது புகுத்தல்னாலதான் சட்ட நகர் விகாரம். பிரதியீட்டினால சட்ட நகர் விகாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப சட்ட நகர் விகாரம்ன்றது என்ன? அந்த வாசிப்பு சட்டத்தில் ஏற்படுற மாற்றம். வாசிப்பு சட்டம் விலகி போய்கிட்டு இருக்கும். சட்ட நகர் விகாரம் ஏற்படணும்னா இணைத்தல் அல்லது புகுத்தல் நடக்கும். ரைட்? 4. அப்ப சட்ட நகர் விகாரங்களை தோற்றுவிப்பதில்லை தான் ஆன்சர். ரைட்? 3 தொகுதி ஒன்றின் 3வது எழுத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நிறுத்தல் கோடோனை உருவாக்குவதில்லை. உருவாக்கிடலாம். இப்ப இந்த அமைதியான விகாரத்துக்கு காரணம் என்ன? அமைதியான விகாரத்துக்கு காரணம் என்ன? ஒபில் உடையதுன்னு படிப்போம். நாங்க 3வது எழுத்து ஒபில் உடையதுன்னு படிப்போம். என்ன 3வது எழுத்து ஒபில் உடையதுன்னா 3வது எழுத்து தடுமாற்றம் உடையது. கோடன் ஒன்ற 3வது எழுத்து வேறொரு எழுத்தால மாற்றீடு செய்யப்பட்டாலும் அதே அமினோ எழுத்து அது குறிப்பிடுத்தும். தானே ஒபில் உடையதுன்றது. சோ ஆன்சர் அப்ப 4. ரைட்? 32. சரியா? 31 ஆன்சர் 4. 32. டிரான்ஸ்கிரிப்ஷனின் போது டிஎன்ஏ இரட்டை விரிபரப்பு சுருளை குலைப்பதில் ஈடுபடும் நொதியம். அப்ப டிஎன்ஏ ரெட்டிப்பின் போது இரட்டை விரிபரப்பு சுருளை குலைக்கிறது டிஎன்ஏ ஹீலிகேஸ். தானே? டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இரட்டை விரிபரப்பு சுருளை குலைக்கிறது டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரு வகைன்னு படிப்போம். அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரு வகை தான் இரட்டை விரிபரப்பு சுருளை குலைய செய்யும். சோ ஆன்சர் சிம்பிள். 3வது ஆன்சர். மேலே சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் அடையாளப்படுத்தும் பரம்பரை இலைகள். நாங்க இங்க 2 அடையாளப்படுத்தும் பரம்பரை யூஸ் பண்ணுவோம். ஒன்னு எம்பிசிலின் நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு இயல்பு உள்ள பரம்பரை இலகு, இன்னொன்னு டெட்ராசைக்ளின். எம்பிசிலினும் இன்னொன்னு டெட்ராசைக்ளின். 32 சரி. 32க்கு ஆன்சர் என்ன போட்டோம் நாங்க? 3. 32க்கு ஆன்சர் 3. 33. 33ல 2 நுண்ணுயிர் கொல்லிகள் பார்த்தோம். ஒன்னு எம்பிசிலின், இன்னொன்னு என்னது? இப்ப இது முதலாவது. இன்னொன்னு டெட்ராசைக்ளின். நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு இயல்புள்ள பரம்பரை இலகு. அடுத்து டெட்ராசைக்ளின் நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு இயல்புள்ள பரம்பரை. எம்பிசிலினுக்கும் டெட்ராசைக்ளின். ரைட்? பாப்போம் என்னன்னு. மேலே சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் அடையாளப்படுத்தும் பரம்பரை எப்பொழுதும் மாற்றத்தின் வினைத்திறனை அறிய உதவும். மாற்றத்தின் வினைத்திறனை அறிய உதவுறதுக்கு யூஸ் பண்றது இல்ல. சரி? மாற்றம் நிகழ்ந்திருக்கா மாற்றம் நிகழலையான்றதை செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஏன்னா அப்ப மாற்றம் நிகழ்ந்த கலங்கள் நுண்ணுயிர் கொல்லி கொண்ட வளர்ப்புடுவதில் உயிர் வாழும். மாற்றம் நிகழாதது நுண்ணுயிர் கொல்லி கொண்ட வளர்ப்புடுவதில் அழிஞ்சிடும், செத்துரும். தானே? மாற்றப்பட்ட கலங்கள் மாற்றப்படாத கலங்கள் சமுதாயங்களை அறிய உதவும். சமுதாயங்களை அறிய உதவ இயலாது. அதான் செத்துருச்சு. என்ன இப்ப 3 சேர்மன சாத்தியம் இல்லை. மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம், மாற்றம் நிகழாம இருந்திருக்கலாம். மாற்றம் நிகழ்ந்ததுலையும் விருப்புக்குரிய பரம்பரைகளுக்கு போயிருக்கலாம், அல்லது விருப்புக்குரிய பரம்பரைகளுக்கு போகாமலும் இருக்கலாம். அதை விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே. நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு உள்ளவையாகும். எஸ், சிம்பிள் கதை. நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிர்ப்பு இயல்பு உள்ளவை தான் அந்த அடையாளப்படுத்தும் பரம்பரை மார்க்கர் ஜீன்ஸ்.
டிஎன்ஏ லைப்ரரின்னு சொல்றாங்க, டிஎன்ஏ அனாலிசிஸ்ன்றது இல்ல, அங்க நாங்க யூஸ் பண்றதே இல்ல. 33 ஆன்சர் 3 சிம்பிள். 34 சரியா? 34 தெரியலன்னா செய்யல, அதான் சரியா? 34 என்வைரன்மெண்டல் பயாலஜி. அப்ப இலங்கையின் சூழல் தொகுதியோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இலங்கையில சராசரி வெப்பநிலை 29 பாய்சிலும் கூடுதலாக காணப்படக்கூடிய சூழல் தொகுதி பார்ப்போம். அப்ப அயனமண்டல ஈர தாழ்நிலை மலைக்காடுகள் 28 பாகையை சூழ்ந்தது. ஏன்னா முதலாவது கொஞ்சம் கவனமா இருக்கணும். 28 பாய்சியை சூழ்ந்தது, சூழ்ந்தது உங்க நோட்ல இருக்கு, சூழ்ந்தது சரியா? ரெண்டாவது அயனமண்டல மலைக்காடுகள் 18 பாகைசி. மலைக்காடுகள் வந்து 18 டிகிரி செல்சியஸ் உயரமான பிரதேசத்தில் இருக்கும், மலைப்பாங்கான பிரதேசமே, சோ கூலான பிரதேசம். பாய்சியை சூழ்ந்தது சரியா? அடுத்து ஈரப்பத்தனை உலர்பத்தனை, மூன்றாவது பாகம். ஈரப்பத்தனை புல்வெளி, உலர்பத்தனை புல்வெளி. அப்ப ஈரப்பத்தனை உலர்பத்தனை, ஈரப்பத்தனை வந்து 5 தொடக்கம் 18 நினைக்கிறேன், 5 தொடக்கம் 18. உலர்பத்தனை கிட்டத்தட்ட 18 தொடக்கம் 24, 18 பாய்சி தொடக்கம் 24 பாகை செல்சியஸ் சரியா? நான்காவது சவன்னாக்களும் உலர்பத்தனைகள். இப்ப சிக்கல் ஒன்று வரும். சவன்னா கொஞ்சம் கவனிக்கணும். சவன்னா ரெண்டு இடத்துல இருக்குமே, ஒன்னு உலர் வலயத்தில் இருக்கும், இன்னொன்னு இடைவெப்ப வலயத்தில் இருக்கும். உலர் வலயம் சரியா, இடைவெப்ப வலயம். இந்த உலர் வலயத்தில் காணப்படுற சவன்னாட வெப்பநிலை 28 தொடக்கம் 32 பாய்ஸ். 28 32 பாய்ஸ் சரி, 28 32 பாய்ஸ் ரைட். இடைவலயத்தில் உள்ளது 24 தொடக்கம் சரி, 24 தொடக்கம் 28 பாய்ஸ். ரைட்டா? அப்ப ஆன்சர் 5வது அயனமண்டல அயனமண்டல உலர்பருவ காற்றுக்காடு 29 பாய்சியிலையும் அதிகமா இருக்கும். அயனமண்டல முட்புதற்காடு 34 பாய்சியா இருக்கும். சின்ன கரெக்ஷன் ஒண்ணு என்ன, அயனமண்டல மலைக்காடுகளில வெப்பநிலை வந்து 16 பாய்சி செல்சியஸ்னா 16 பாய்சி 16 டிகிரி ரைட். ஓகே, சோ ஆன்சர் 5. அயனமண்டல உலர்பருவ காற்றுக்காடு 29 பாய்சியை விட அதிகம், அயனமண்டல முட்புதற்காடு 34 பாய்சி ரைட். ஓகே, 35 பின்வருவனவற்றுள் புவி வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மனிதரால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைக்குரிய வாயு. மனிதரால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைக்குரிய வாயு இது ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் தானே? ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ். வேற என்ன இருக்கு? SF6 சல்பர் ஹெக்ஸாஃப்ளோரைட், எஸ் இன்னொன்னு பெர்ஃப்ளோரோகார்பன்ஸ். சரியா? அப்ப ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்களும் SF6ம் பெர்ஃப்ளோரோ கார்பன்கள். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட புவி வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வாயு ரைட். அப்ப NO2 SO2 உயிர் சோட்டு எரிபொருட்களின் தகனத்தின் போது வரும். CH4 அந்த விலங்கு வேளாண்மை, விலங்குகள், அதே மாதிரி வயல் நிலம், நெற்பயிர் செய்கை அங்கிருந்து வரும் தானே? So answer HFCS hydrofluorochlorocarbons, sulfur hexafluoride, perfluorocarbons. 36 உட்பிரதேசத்துக்குரிய அங்கிகள். உட்பிரதேசத்துக்குரிய அங்கிகள்ல 4 இருக்கு. 4ல 2 தாவரங்கள் 2 விலங்குகள்.
2 விலங்குகள்ல வெட்டியான் அந்த புலத் ஹப்பையா தானே, அந்த மீனும் வேற தேவாங் தேவாங் தேவாங். தாவரங்கள்லையும் 2, எண்ணெயும் கொரக்கா புளி, எண்ணெயும் கொரக்கா. இதை தவிர மற்ற எல்லாம் வராது தானே. அப்ப ஆன்சர் 2வது பாருங்க இருக்கு. விரால் திப்பிலி பனையெல்லாம் என்ன? சுதேச இனம், உள்நாட்டுக்குரிய இனங்கள். சுதேச இனங்கள் அல்லது உள்நாட்டுக்குரிய இனங்கள். அப்ப வெட்டியான், எண்ணெய், கொரக்கா. 3வதுல நீல உடற்பெருங்குயில் ப்ளூ மெக்பாய், அது கலாசார இனம், சூழல் தொகுதியின் அடையாள பெருமதி காரணமாக காப்பு செய்யப்பட்டிருக்கிற இனம். இக்தியோபிஸும் லாம்பு சிப்பியும் ஸ்ரீலங்கால காணப்படுற இச்சைன் தானே. நியூசிலாந்துல ஒன்று இருக்கும் டியூட்டார், ஒரு பள்ளி ஒன்று, அது நியூசிலாந்துல எச்சைனம். 6 மணிக்குருவி ஹவிச்சியா, சுதுரெதி ஹொரா, யார் அந்த சுதுரெதி ஹொரா? இந்தியன் ஈப்பிடிப்பான். அவங்க 2 பேரும் குடிபெயர் இனங்கள், குடிபெயர்ந்து போற இனங்கள். 4வது நாயுண்ணி, கினிப்புல், குலவாலை, பழுத்தரணத்தை, இதெல்லாம் அந்நிய ஆக்கிரமிப்பினம். நாயுண்ணி, கினிப்புல், குலவாலை, கழுத்துரணத்தை, அந்நிய ஆக்கிரமிப்பினம். திலாப்பியா அந்நிய இனம், புறநாட்டுக்குரிய இனம், வேற ஒரு நாட்டுல இருந்து வருது. ஜப்பான் மீன் சொல்றது, ஜப்பான் மீன் சொல்லுவோம், பேர்ல இருக்கு, ஜப்பான்ல இருந்து வந்துச்சு தானே. தேவாங்கு தெரியும் உங்களுக்கு, தேவாங்கு வந்து உட்பிரதேசத்துக்குரிய இனம், எண்ணெய் உட்பிரதேசத்துக்குரிய இனம். ஆன்சர் 36க்கு 2, சிம்பிள். சரியா? 36க்கு 2. 37 நேரடியா மைக்ரோபயாலஜி கேட்டு. சரியா? அப்ப அடிப்படை ஆய்வுகூட தொழில்நுட்ப முறைகள் இருக்கு. அதுல கிருமி அழித்தல் வரும், சாயமிடல் வரும், வளர்ப்பூடகங்கள் தயாரித்தல் வரும். இதெல்லாம் அடிப்படை ஆய்வுகூட முறைகள் தானே. அடிப்படை ஆய்வுகூட முறை. நேரடியாக சுவாலையில் பிடித்து வெப்பப்படுத்தல் அப்படின்னா இந்த பன்சன் பர்னர் ஆன் பண்ணி வச்சுட்டு, பன்சன் பர்னர் ஆன் பண்ணி வச்சுட்டு அல்லது மதுசார விளக்க வச்சுட்டு இந்த கிருமி புகுத்தும் தடம், கிருமி புகுத்தும் ஊசி, ஸ்கல்பல் பிளேட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சூடாகும் வரை பிடிக்கணும். பழுக்க வைக்கிறேன்னு சொல்றது, கம்பியை பழுக்க வைக்கிறேன்னு சொல்றது அதான், செஞ்சூடாகும் வரை பிடிக்கணும். சரியா? அப்ப கிருமி பூத்தும் தடம், கிருமி பூத்தும் வளையம், ஸ்கல்பல் பிளேட், சத்திர சிகிச்சை கத்தி. எரித்து சாம்பலாக்குதல், இதுவும் வெப்ப பரிகரிப்பு முறைதான். எரித்து சாம்பலாக்குதல் வைத்தியசாலை கழிவுகள், வைத்தியசாலை கழிவுகள் எரிச்சு சாம்பலாக்கிறோம். இன்சினரேஷன் சொல்றோம், நெருப்புல எரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே. இந்த பொடி, டெட் பொடி எல்லாம் எரிக்கிறது, அதுதான் இன்சினரேஷன். பாச்சரைசேஷன், சரியா? பாச்சரைசேஷன் கிருமி அழித்தல் முறை அல்ல, நான் சொல்லியிருக்கேன். பாச்சராக்கம் என்பதும் கொதிக்க செய்தல் என்பதும் கிருமி அழுத்தும் முறை, கிருமி அழிக்கின்ற முறைகள் அல்ல. ஒரு ஊடகத்துல அல்லது உணவுல காணப்படுற நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்துற முறைகள். பாச்சராக்கத்துல 2 இருக்குன்னு படிச்சிருக்கோம். உயர் வெப்பநிலை தாழ் நேர முறை, என்ன தாழ் வெப்பநிலை உயர் நேர முறை. 72 பாய்சில 15 செகண்ட், இன்னொன்னு 68 பாய்சில 30 நிமிஷம். 68 பாய்சில 30 நிமிஷம் தானே. அது இல்லாம இன்னொன்று இருக்கு, அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் UHT மெத்தட் ஒன்று இருக்கு பாஸ்சரைசேஷன்ல. ஈரவெப்ப முறை, ஈரவெப்ப முறை நான் ஒட்டோக்ளேவ்னு சொல்லுவாங்க. அமுக்கடுக்கலன்ல கிருமி அழிக்கிறது. நாங்க நீராவி மூலம் நாங்க கிருமி அழித்தல் செய்வோம். அமுக்கடுக்கலன் இல்லைனாலும் வீட்டுல உள்ள பிரஷர் குக்கரை வச்சு நாங்க கிருமி அழித்தல் செய்யலாம். எப்படி அது கிருமி அழிக்கிறது? அந்த நீராவியோட வெப்பநிலை எவ்வளவு? 120 C, 15 நிமிஷத்துக்கு 15 PSI சை அமுக்கம். அப்ப 121 C 15 அமுக்கம், 15 சை அமுக்கம். எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க? 15 நிமிஷம். நீராவி தானே கிருமி அழித்தல் செய்யும். என்ன எதை கிருமி அழிக்கிறது? வளர்ப்பூடகத்தை, கரைசலை. நீராவி வந்து படுகின்ற நீராவி எல்லா மேற்பரப்புலையும் படுமா இருந்தால் கண்ணாடி உபகரணங்களை நாங்கள் அதில் கிருமி அழிக்கலாம் தானே. அப்ப வளர்ப்பூடகத்தை கிருமி அழிக்கிறது யூஸ் பண்ணலாம், கரைசல்களை கிருமி அழிக்கிறது யூஸ் பண்ணலாம். சுகாதார உபகரணங்கள், நீராவி படும் வசதி இருக்குமா இருந்தால் கண்ணாடி பொருட்களை கிருமி. சரியா? உலர்வழி கிருமி அழித்தல்,
உலர்வழி கிருமி அளித்தல். இது உலர்வழி கிருமி அளித்தல்ன்றது உலர்வழி கிருமி அளித்தல். என்ன நிபந்தனைனா 120 பாய்சி இல்ல 120 120 பாய்சியா 170 பாய்சி. நீ கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா. 170 பாய்சி 170 பாய்சில 2 அவர் சரியா. 170 பாய்சில 2 அவர் கிருமி அளிக்கிறது. பெட்ரி கிண்ணங்கள் சரியா, போத்தல்கள், குடுவைகள், முகவைகள் எல்லாத்தையும் கிருமி அளிக்கிறது யூஸ் பண்ற மெத்தட் தான் உலர்வழி கிருமி அளித்தல். சோ ஆன்சர் கேள்வி பார்ப்போம். நுண்ணுயிர்னவியல் ஆய்வுக்கூடம் ஒன்றில் கண்ணாடியிலான பாத்திரங்களை கிருமி அளிக்கிறது. கண்ணாடியினால் பாத்திரத்தை கிருமி அளிக்கிறது ஈர வெப்ப முறையும் உலர்வழி கிருமி அளித்தலும். டிஇ ஆன்சர் 3. 38. ஓசோனேற்றம் குடிநீர் பரிகரிப்புல கடைசி படிமுறை கிருமி அளித்தல் தானே. கிருமி அளித்தல். அப்ப கிருமி அளித்தலுக்கு 2 மெத்தட்ஸ், உண்மையிலே 3 மெத்தட்ஸ் இருக்கு. 3 மெத்தட்ஸ் இருக்கு. முதலாவது குளோரினேற்றம் செய்தல். அப்ப குளோரினேற்றம் செய்யறதால நோய் விளைவிக்கின்ற பாக்டீரியாக்கள் கொல்லப்படும் தானே. அப்ப ஓசோனேற்றம் செய்யறது ஆரம்ப படிகள்லையா கடைசி படிகள்லையா? கடைசி படியில். அப்ப முதலாவது கூற்று பிழைச்சிடும். ஓசோனேற்றம் காரணமாக நோய் விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் கொல்லப்படும். நோய் விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் கொல்லப்படுறது குளோரினேற்றம்னால. நோட்டை அப்படியே வச்சு ஒரு கேள்வி வரும். சுவை மற்றும் மனம் காரணமாக நுகர்வோரால் விரும்பப்படும் இல்ல. ஓசோன் நிறமற்றது மனமற்றது சரியா. ஓசோனேற்றம் நீங்க செஞ்சீங்கன்னா ஓசோன் மிகுதி எதுவுமே நீர்ல இருக்காது. சோ கிருமி அளிச்சிருக்காங்களான்னு தெரியவும் தெரியாது. குளோரினேற்றம் செஞ்சிருந்தால் அதுல குளோரின் மணக்குமா இல்லையா? ஏன்னா குடிக்கும் போது குளோரின் டேஸ்ட் வருமா இல்லையா தானே. அப்போ குளோரினேற்றத்தை விட ஓசோனேற்றம் மிகச்சிறந்த மெத்தட். நுண்ணங்கிகளை ஓசோன் ஒட்சியேற்றிக் கொள்ளும். நுண்ணங்கிகளை ஓசோன் ஒட்சியேற்றிக் கொள்ளும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஓசோனேற்றம் ஸ்ரீலங்கால செய்யறது இல்ல, செலவு கூடிய முறை. அப்ப குளோரினேற்றம் செய்யலாம், ஓசோனேற்றம் செய்யலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு, யூவி கதிர்களுக்கு நாங்க திறந்து வைக்கிறது நீரை. யூவி கதிர்வீச்சை யூஸ் பண்ணி நுண்ணங்கில கொள்ளலாம், அதுவும் செலவு கூடிய முறை சரிதானே. ரைட். அப்ப சுவை மனம் காரணமாக நுகர்வோரால் விரும்பப்படுகின்றது பில. துணையான பரிகரிப்பு முறையின் மூலம் பெறப்படும் நீருக்கு செய்யப்படும் இல்ல. துணையான பரிகரிப்புன்றது கழிவு நீர் பரிகரிப்பே. முதலான பரிகரிப்பு துணையான பரிகரிப்புன்னு வரும். துணையான பரிகரிப்புக்கு இன்னொரு பேர் கழிவு நீர் பரிகரிப்புல என்ன? உயிரியல் பரிகரிப்பு. உயிரியல் பரிகரிப்புல நீங்க என்ன செய்வீங்க? கழிவு நீரானது ஒட்சியேற்றப்படும், காற்றூட்டம் செய்யப்படும். கழிவு நீரானது காற்றூட்டம் செய்யப்படும். அந்த காற்றூட்டம் செய்யப்பட்ட கழிவு நீரில் அடங்கியுள்ள சேதன சேர்வைகளை நுண்ணங்கிகள் ஒட்சியேற்றி அகற்றும். கழிவு நீருக்கு காற்றூட்டம் செய்யறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு சிறுதாரை வழிமுறை, இன்னும் ஏவப்பட்ட மண்டி முறை. ஏவப்பட்ட மண்டி முறை தானே. ரைட். அப்ப துணையான பரிகரிப்புல செய்யுது சரிதானே. அப்ப ஆன்சர் 5வது, நுண்ணங்கிகளை ஒட்சியேற்றுவதன் மூலம் கொள்ளும். ஓசோன் அந்த வேலையை தான் செய்யும், நுண்ணங்கிகளை ஒட்சியேற்றி கொள்ளும் தானே. அப்ப ஆன்சர் 38க்கு 5. 38க்கு ஆன்சர் 5. 39. நைதரசன் பதிக்கக்கூடிய நுண்ணங்கிகளில் நைதரசனேச நொதியங்கள் ஆக்சிஜனுக்கு வெளிக்காட்டப்படுவதை தவிர்ப்பதற்காக 3 முறைகள். நான் இதுக்கு அதைச்சிருக்கோம், அடிக்கடி கேட்போம். ஏன்னா அப்ப நைதரசன் பதிக்கிறதுக்கு அவசியமான நொதியம் நைட்ரோஜீனேஸ். நொதியம் பேர் என்னது? நைட்ரோஜீனேஸ். நைட்ரோஜீனேஸ். இந்த நொதியம் ஆக்சிஜனால் செயலிழக்கும். ஆக்சிஜனால் செயலிழக்கும். அப்போ ஆக்சிஜன் இருந்து இந்த நொதியத்தை நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம் தானே. சயனோபாக்டீரியாக்கள்ல இந்த நொதியம் எங்க இருக்கும்? பல்லின சிரைப்பைகளுக்கு இருக்கும். ஏன் பல்லின சிரைப்பைகளுக்கு இருக்கும்? பல்லின சிரைப்பையில தான் நைதரசன் பிரித்தல் நடக்கும் இல்லைங்களா. அப்ப யோசிப்போம், இது ஒரு நோஸ்டாக் பாக்டீரியான்னு வரையணும். அப்ப இது அசைவெளியில் இருக்குங்க, இதை பல்லின சிரைப்பைன்னு எடுத்துக்கணும் சரியா. இதெல்லாம் பதிய கலல். பதிய கலல். இத சூழ சிதப்படை ஒன்று. சிதப்படை அது பதிய கலல். அப்ப இதுதான் நான் என்னன்னு சொன்னேன், பல்லின சிரைப்பை. இது அசைவிலி. அசைவிலி எதுக்கு உதவும்? தகாத காலத்தை கழிக்கிறதுக்கு உதவும். பதியகலம் எதுக்கு உதவும்? ஒளிதோம் செய்யறதுக்கு உதவும். அசைவிலி எதுக்கு உதவும்? நைட்ரஜன் பதிக்கிறதுக்கு உதவும் தானே. அப்ப இது ஒளிதோம் செய்யுமே. ஒளிதோம் செஞ்சா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுமே. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனா இந்த கலத்துக்கு பரவி உள்ளுக்குள்ள நைட்ரோஜனேஸ் நொதியம் செயலிழக்கும். அதனாலதான்
இவட கலைச்சுவர் எப்படி இருக்கும்? தடித்த சுவரை கொண்டிருக்கும். ஸோ ஆக்சிஜனால அந்த உள்ளுக்கு இருக்கிற நைட்ரோஜனேஸ் நொதியம், இந்த நொதியம் பாதிக்கப்படாது தானே. அப்போ சயனோபாக்டீரியாக்கள்ல பல்லின சிரைப்பு இருக்கும். அசோட்டோபாக்டர் என்பது ஒரு பிறப்போசரி பாக்டீரியா. அது 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 அதுல என்ன காணப்படாது? பல்லின சிரைப்பு இருக்காது. அப்ப அதுல பல்லின சிரைப்பு இருக்காது. அப்ப எப்படி ஆக்சிஜன் இருந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கும் நைட்ரோஜனேஸ் நொதியத்தை? ஆனா நைட்ரோஜனேஸ் நொதியம் இருக்கும். சுயாதீனமாக நைட்ரஜன் பதிக்கிற பாக்டீரியா தான் அசோட்டோபாக்டர். சுயாதீனமாக நைட்ரஜன் பதிக்கிற பாக்டீரியா. கிளாஸ்ட்ரிடியம் சுயாதீனமாக நைட்ரஜன் பதிக்கிற பாக்டீரியா. இந்த ரைசோபியம் ஒன்றியவாளிக்குரிய நைட்ரஜன் பதிக்கிற பாக்டீரியா. எனபைனா ஒன்றியவாளிக்குரிய நைட்ரஜன் பதிக்கிற பாக்டீரியா. நோஸ்டாக் சுயாதீனமாக நைட்ரஜன் பதிக்கிற பாக்டீரியா தானே. அப்ப அங்க பாருங்க அசோட்டோபாக்டர் அதுல இருக்கு, நாட்டிலையும் இருக்கும், உயர் காற்று சுவாச வீதம் உடையது. ஸோ நைட்ரஜன் பதிக்கும். வர்ற ஆக்சிஜன் எல்லாத்தையும் காற்று சுவாசத்தின் மூலம் அது பயன்படுத்தும். அதனால ஆக்சிஜன்னால இந்த பல்லின சிறை நைட்ரோஜனேஸ் நொதியத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஓகே, ஸோ ஏ ஆன்சருக்கு வரப்போகுது. அப்ப ரெண்டாவது ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் வராது. சரியா? நோஸ்டாக் தடித்த சூறை கொண்ட அசைவிலியை கொண்டிருத்தல். தடித்த சூறை கொண்ட அசைவிலி அல்ல, பல்லின சிறை. இதுதானே அசைவு. இது அசைவு. அசைவிலிட வேலை தகாத காலத்தை கழிக்கிறது. இதுதான் பல்லின சிறைப்பு. பல்லின சிறைப்பு. பல்லின சிறைப்பு. கிளாஸ்ட்ரிடியம். கிளாஸ்ட்ரிடியம் கட்டுப்பட்ட காற்றின் ரிவாழி. அது ஆக்சிஜனால பாதிப்பே அடையாது. ஏன்? அது வாழ்றது காற்றினுடைய சூழல்லே. ஸோ கட்டுப்பட்ட காற்றின் ரிவாளிகளாக இருத்தல். ஏசி மாத்திரம் சரி. ஏன் நோஸ்டாக் பில அசைவிலின்னு இருக்கிறதால பில. சரியா? ஏசி பில. ஏசி மட்டும் தான் ஆன்சர். 40வது கேள்வி. நோயாக்கி நுண்ணங்கிகளை அளிக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு முறை. நோயாக்கி நுண்ணங்கிகளை கொல்லணும், கண்ட்ரோல் பண்றது இல்ல. நுண்ணங்கிகள வளர்ச்சியை நிரோதிச்சு வச்சிருக்கிறது இல்ல, நுண்ணங்கிகளை கொன்றணும். அதான் கேள்வி. உலர்த்தல். உலர்த்தலின் போது நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு அவசியமான நிபந்தனைகள் இல்லாம ஆக்கப்படும். சரியா? சோ நுண்ணங்கிகள வளர்ச்சி அங்க நிரோதிக்கப்பட்டிருக்கும், நுண்ணங்கி இல்லாமல் இல்ல. சரியா? உலர்தலுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய நுண்ணங்கிகள் அங்க இருக்கு. வெப்ப பரிகரணம் செய்கிறது ஒரு வினைத்திறனா, அப்படியே கூட நோட்ல சொல்லப்படும், விளைத்திறனான ஒரு மெத்தட் ஒன்று அப்படின்ட்டு. நுண்ணங்கிகள் எல்லாம் பெரும்பாலும் நுண்ணங்கிகள் அங்க கொல்லப்படும். பெரும்பாலும் நுண்ணங்கிகள் எதுல வரும்? அப்ளைட் பயாலஜில வரும். இது அப்ளைட் பயாலஜி. உப்பிடலின் போது நுண்ணங்கிகள வளர்ச்சிக்கு அவசியமான நிபந்தனைகள் நிரோதிக்கப்படும். சோ நுண்ணங்கிகள வளர்ச்சி அங்க நிரோதிக்கப்படும், நுண்ணங்கிகளை கொல்றது இல்லை. குளிர்த்தல். குளிர்த்தலும் மிகை குளிர்த்தலும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. குளிர்த்தல் செய்யப்படுற வெப்பநிலை 4 தொடக்கம் 7 பாய்ஸ். குளிர்த்தல் எத்தனை பாய்ஸ்? 4 தொடக்கம் 7 பாகை செல்சியஸ். குளிரூட்டில் இந்த மரக்கறிகள் பழங்களை நீங்க வச்சிருப்பீங்க தானே. 4 தொடக்கம் 7 பாய்ஸில் வைப்பீங்க. கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 14 நாட்கள் குளிரூட்டல் மூலம் அதை நாங்க பாதுகாத்து வைக்கிறோம். என்ன செய்வீங்க? குளிர்த்தலின் போது நுண்ணங்கியின் வளர்ச்சிக்கு அவசியமான நிபந்தனைகளை கொடுக்காம வச்சிருக்கீங்க. சோ நுண்ணங்கி இருக்கும், வளராம இருக்கும். அடுத்து மிகை குளிரூட்டல் அல்லது ஆழ் குளிரூட்டல், டீஃப்ரீசிங். மிகை குளிரூட்டல். மிகை குளிரூட்டல்ல வெப்பநிலை எவ்வளோ? -30 தொடக்கம் -18 பாய்ஸ். குளிரூட்டப்பட்ட உணவு கண்டிப்பா குளிரூட்டியில பேணப்படுதல் வேண்டும். எடுத்து வெளியில வச்சா பாதிக்கப்பட்டு. சிக்கன்லாம் இதனை ஐஸ்ல அந்த டீப் ஃப்ரீசர்ல தான் இருக்கும். அதை எடுத்து வெளியில வச்சு அடுத்த நாள் எங்கேயா போயிட்டு வந்தா ரைட் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். சரிதானே? ஸோ ஆன்சர் வெப்ப பரிகரணம். நுண்ணங்கிகளை கொல்லக்கூடிய முறை, அழிக்கக்கூடிய மெத்தட் ஒன்று வெப்ப பரிகரணம். 40 MCQ சரி, ரைட். 41வது கேள்வி இனி சிம்பிளா இருக்கும்னா, இனி எங்க சிம்பிளா இருக்கும்? நிறைய பேர் மார்க்ஸ் லூஸ் பண்றாங்க தானே. பாப்போம். 41 ஒளித்தொகுப்பின் கெல்வின் ஓட்டம் தூரமான பிரிவுகள் கொடுக்கும் சரியான வேதியவை. கெல்வின் ஓட்டம் நடைபெறுவது பச்சையுருமணியின் பஞ்சனையில். இது பச்சையுருவத்தின் தைல கோயிட்டுக்கு வெளியில் காணப்படும் பாயி
பாய்க்கு தான் பேர், பச்சை உருவத்துக்கு வெளியில காணப்படுற பாய்க்கு தான் பேர் பஞ்சனை. சரி, சரியா? இதில் ஈடுபடும் நொதியம் பிஇபி கார்பாக்சிலேஸ். கெல்வினோடத்துக்கு காரணமான நொதியம் ரொபிஸ்கோ அல்லது ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ். இதில் தோன்றும் முதலாவது உறுதியான விளைபொருள் 3 கார்பன் அமிலமாகும். எஸ், அந்த 3 கார்பன் அமிலத்துக்கு தான் பேர் 3PGA, போஸ்போகிளிசரிக் ஆசிட் அல்லது போஸ்போகிளிசரேட். கார்பன் டை ஆக்சைடு வாங்கியின் மீள்பிறப்பாக்கம் ஒரு உயிர்ப்பான செயல்முறையாகும். எஸ், கார்பன் டை ஆக்சைடு வாங்கியின் மீள்பிறப்பாக்கம் இந்த கெல்வினத்தின் போது தோன்றுகின்ற முதலாவது உறுதியான கார்போஹைட்ரேட் வடிவம் G3P. இந்த G3P தான் மீண்டும் என்னது தோற்றுவிக்கும்? RUBP தோற்றுவிக்கும். G3P எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. RUBP எத்தனை கார்பன் சேர்வை? 5 கார்பன் சேர்வை. இதுக்கு ஒரு ATP பயன்படுத்தும். ATP பயன்படுத்தி இது ADP ஆகும். அது அசைதன போஸ்பேட் கூட்டம் அதுக்கு போய் சேர்ந்திருக்கும். சரி, அப்ப கார்பன் டை ஆக்சைடு வாங்கியின் மீள்பிறப்பாக்கம் ஒரு உயிர்ப்பான செயல்முறை கூற்று சரி. இதன் தாழ்த்தல் படிமுறைக்கு ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கத்தில் உருவாக்கிய NADP+ அவசியமானதாகும். தாழ்த்தல் படிமுறைக்கு ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கத்தில் என்னென்ன உருவாச்சு? NADPH-ம் ATP-யும். NADPH-ம் ATP-யும் இன்னும் முன்ன உருவாச்சு ஆக்சிஜன். அது இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா நீரின் ஒளிப்போப்பின் மூலம் ஒளித்தொகுதி 2ல ஆக்சிஜன் உருவாச்சு, அது இதுக்கு தேவைப்படாது. அப்ப கெல்வினத்துக்கு அவசியமான ஒளித்தாக்கத்தின் விளைபொருட்கள் என்னன்னு கேட்டால் NADPH-ம் ATP. NADP+ இருக்கிறதால பில NADPH வரும், NADP+ இருக்கு பில. சோ ACD செகண்ட் வரும். ACD செகண்ட். சரியா? அப்ப 41க்கு 2வது, 41க்கு ஆன்சர் வந்து 42 ரைட். கழித்தல் கட்டமைப்பை கொண்டிராததன் விளைவாக, கழித்தல் கட்டமைப்பு கொண்டிருக்க கூடாது ரைட். உடல் மேற்பரப்பினூடாக கழித்தலை மேற்கொள்ற விலங்குகளை உள்ள கணங்கள். ஃபர்ஸ்ட் பிளாட்டிஹெல்மின்திஸ் கழித்தலங்கத்தின் முதலாவது தோற்றம் முதற்களி நீர வகைக்குரியது. சுவாலைக்கலங்கள்னு சொல்ற பிசிர் கொண்ட கழித்தல் கட்டமைப்பு ஒண்ணு தானே. சோ பிளாட்டிஹெல்மின்திஸ் வரவே வராது. அப்ப ஏ ஆன்சர் வராது. பி எனலிடா களிநீரகம் காணப்படும் தானே. அணுக்கள் நீரகம் வகை. கல்நீரகம்ன்றது ஒரு முனை வந்து உடற்குழிவுக்கு திறந்திருக்கும், இன்னொரு முனை உடற்சூழலுக்கு திறந்திருக்கும். அப்ப கல்நீரகம் வேற எங்க காணப்படும்? எனலிடாலையும் மோலஸ்கா. நிடாரியா இருபடை கொண்ட விலங்குகள். பெரும்பாலான கலங்கள் அல்லது சகல கலங்களும் சூழலோட நேரடி தொடர்புல இருக்கும். சோ கழித்தல் எவ்வாறு நடக்கும்? களத்துக்கும் சூழலுக்கும் இடையில பதார்த்த பரிமாற்றம் மூலம் நடக்கும், பரவல் மூலம் நடக்கும். சோ கழித்தல் கட்டமைப்பு இல்லன்னு சொல்லி வரப்போகுது. எக்கனடமேட்டால விசேட கழித்தல் அங்கம் எதுவும் இல்லை தானே. எக்கனடமேட்டால விசேட கழித்தல் அங்கம் எதுவும் இல்லை. சோ நெமடோடா நீள்பக கழித்தல் கான் இருக்கு. நீள்பக கழித்தல் கான். சோ CD 4 பாருங்க எவ்வளவு ஈஸி கேள்வி. CD 4. அப்ப 42 4வது 43 பாருங்க. வேர்களின் முதலான கட்டமைப்பு மற்றும் தொழில்கள் தொடர்பான சரியான கூற்று. ஒரு வித்திலை வேர்களில் ஒரு மைய அகனியாக காணப்படும் புடைக்கலவிலை கலங்களை சூழ்ந்த கலன் இழையம் உண்டு. ஆமா தானே. இந்த மைய அகனியாக புடைக்கல விலையம் இதை சூழத்தான் கால் புரியும். அப்படியே இருக்கும் கால் புரியும். அப்படியே சுத்தி இருக்கும். சரியாது. நடுவில் காணப்படுறது புடைக்கலவிலை கலங்கள் இந்த திணிவு மையகன் அதை சூழத்தான் கால் உரியம் வந்துட்டு இருக்கும் தானே. ஏ சரி. பி இருவித்திலை வேர்களில் பறிவுட்ட உரையின் உட்புறமாக திண்மகனியின் மத்தியில் காலிலேயும் காணப்படும். இருவித்திலை வேர்கள் எப்படி இருக்கும்? அப்ப அகத்தோல் இருக்கும். அகத்தோல் உட்புறமாக பறிவட்ட உரை. அப்ப இதை நீங்க அப்படியே பறிவட்ட உரைன்னு எடுங்க. ஏன் பறிவட்ட உரை 2 அல்லது 3 கலப்படை தடிப்புடைய புடைக்கல வெளிய கலங்களால் ஆனது.
2 அல்லது 3 கலப்படை தடிப்புடைய புடைக்கல வெளிய கலங்களான தனி பரிவட்ட உரை. அப்ப இது அகத்தோல். இந்த அகத்தோல். பரிவட்ட உரைக்கு புறமா தான் உடு தோற்றமான உடு அமைப்புடைய கால் தான். இதற்கு கால். அப்ப 20 பேர்களில் பரிவட்ட உரையின் உட்புறமாக திண்மகனியின் மத்தியில கால். இங்க மத்தியில ஒரு வித்திலையில மத்தியில புடைக்கல வெளிய கலங்கள் மைய அகனி ஒன்று இருக்கும். புடைக்கல வெளிய கலங்களினாலான மைய அகனி ஒன்று இருக்கும். சோ ஏ பி சரி. அடுத்து சி பாப்போம். பரிவட்ட உரையின் உட்புறமாக அகத்தோல். இந்த இருக்கு பரிவட்ட உரை. இதான் அகத்தோல். நான் வரைந்ததன் அகத்தோல். தனிக்கலப்படையில கலங்கள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். அதன் குறுக்கு சுவர்லையும் ஆரைக்குரிய சுவர்லையும் கஸ்பாரியன் பட்டிகைகள் காணப்படும். இதுக்கு உட்புறமாக தான் என்ன காணப்படும்? பரிவட்ட உரைகள். பரிவட்ட உரையின் வெளிப்புறமாக அகத்தோல் அல்லது அகத்தோலின் உட்புறமாக பரிவட்ட உரை. கூற்றுப்பில பரிவட்ட உரையின் உட்புறமாக அகத்தோல் இல்லை. பரிவட்ட உரையின் உட்புறமாக காழ் காணப்படும். வெளிப்புறமாக உள்ள தனிக்கலப்படையில் வேர்மயிர்கள் காணப்படும். எஸ், வெளிப்புறமாக காணப்படுற தனிக்கலப்படை தான் என்னது? மேற்றோல். மேற்றோல்ல திரிவு தான் என்ன? வேர்மயில். சரி. மேற்பட்டையானது அகத்தோலை நோக்கி நீர் மற்றும் கனிவுகளை மட்டுப்படுத்தும். இருபத்திலே தாவர அல்லது தாவர வேர்கள்ல மேற்பட்டையில இன்னும் ஒரு தொழில் கார்போஹைட்ரேட்டுகளை சேமிக்கும். சோ ஏபிடி ஆன்சர். ஏபிடி ஃபர்ஸ்ட் ஆன்சர். இத்தனாவுக்கு 43க்கு முதலாவது. 44 மனித உணவில் உள்ள நார்கள் ஃபைபர்ஸ் குடற்குறை அப்படின்னா குடல்ல ஏற்படுற கேன்சர்ஸை தடுக்கும் தானே. புற்றுநோய்களுக்கு எதிரான பாதுகாப்பில் பங்களிப்பு செய்யும். அது அப்படியே இருக்கும் நோட்ல. சுற்றுச்சுருங்கல் அசைவுகளை தூண்டி மலநீக்கலை இலகுவாக்கும். மலச்சிக்கலை தவிர்க்கணும்னா நார் பொருட்கள் அதிகம் அடங்கியுள்ள உணவை சாப்பிடணும்னு நாங்க படிப்போம் தானே. அப்ப சுற்றுச்சுருங்கல் அசைவை தூண்டி மலநீக்கலை இலகுவாக்கும். சரி கூற்று. புரதங்களை மீதமாக்கிக் கொள்ளும். அது சமிபாடு அடையக்கூடிய கார்போஹைட்ரேட் தொழில். நார் என்பது சமிபாடு அடையாத கார்போஹைட்ரேட். பொதுவாக உணவுல கார்போஹைட்ரேட் இருந்தால் சரியா சக்தியை பெற்றுக் கொள்வதற்காக புரதங்கள் பயன்படுத்தப்படாது. அதுக்கு தான் பேர் புரதங்களை மீதமாக்கிக் கொள்ளல். புரதங்களை மீதமாக்கிக் கொள்ளல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், உணவில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படும் போது சக்தியை பெற்றுக் கொள்வதற்காக புரதங்கள் பயன்படுத்தப்படாமல் இருத்தல் புரதங்களை மீதமாக்கிக் கொள்ளல் எனப்படும். நீரை உறிஞ்சி மலத்தின் அளவை அதிகரிப்பதன் மூலம் மலச்சிக்கலை தடுக்கும். நீர் உறிஞ்சும். அப்ப நார் எங்களோட உணவுல இருக்குமா இருந்தால் மலத்தின் அளவு கூடி சுற்றுச்சுருங்கல் அசைவு அதிகரித்து மலநீக்கல் தூண்டப்படும். சரியா? மலத்தின் மெதுவான அசைதலுக்கு காரணமாக இருக்கும். இல்ல, உணவில் நாரின் அளவு குறைவா இருக்குமா இருந்தால் மலம் மெதுவாக செய்யும். மெதுவாக செய்கிற டைம்ல மலத்தில் அடங்கியுள்ள நீர் அகத்துறிஞ்சப்படும். மலம் குறை திண்மநிலைக்கு போயிடும். சோ மலங்கழித்தலுக்கு சிரமமாக இருக்கும். அது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏ சரி, பி சரி, ஏபிடி. 45 மனித கண்ல என்ன கலங்கள் அதிகம்? கோள்களமா கூம்புகளமா? கூம்புகளமா? கூம்புகளை விட கோள்கள் அதிக அளவில் காணப்படும். கூட்டு சரியா இல்லையா? அப்ப வெளித்திரையில கோல் இல்லாம கூம்புகள் மட்டும் கொண்ட பிரதேசமும் இருக்கு. அதுக்கு என்ன பேர்? மஞ்சள் பொட்டு. தானே. மஞ்சள் பொட்டுல காணப்படுறது சிறிய இரக்கம். அதுக்கு என்ன பேர்? மைய சிற்றிரக்கம். அவல்னு சொல்லு. அவல்னு சொல்லு. சொல்ல சரியா? நம்மளுடைய பாட்டு ஜியோகிராஃபி கோவில் பார்க்கணும் சார். அவனே வெயிட்
எஸ் நாம் சொல் சரியா சொன்னா என்ன கதனான விழித்திரையில மஞ்சள் பொட்டுன்னு ஒன்று இருக்கும். மஞ்சள் பொட்டுல சிறிய பள்ளம் ஒன்று இருக்கும். விழித்திரையில அப்படி இருக்கும். அப்போ இதுல சிறிய பள்ளம் ஒன்று இருக்கும். இந்த பிரதேசத்துக்கு பேர் மஞ்சள் பொட்டு. மஞ்சள் பொட்டுல காணப்படுற சிறிய பள்ளம் மைய சிற்றிறக்கம் எனப்படும். மைய சிற்றிறக்கத்துல கூம்புக்கலங்கள் மட்டும் இருக்கும். கூம்புக்கலங்கள் மட்டும். அப்ப விழித்திரையில கோள்களை விட கூம்புகளை விட கோள்கள் அதிக அளவில் காணப்படும் சரிக்கும் கதை. ஒருங்குதல் செயற்பாடு தன்னாட்சி நரம்பு தொகுதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒருங்குதல் என்றால் என்ன? கட்கோளத்தின் அசைவு தானேனா? கட்கோளத்தின் அசைவு எப்படின்னா ஒருங்குதல்னா நாங்க எங்களோட 2 கண்ணும் ஒரு பொருளை வெவ்வேறு கோணத்துல பார்க்கும் தானே. இந்த ஒரு பொருளை பார்க்கறது கட்கோளம் அசைறது தான் ஒருங்குதல். பொருள் ஒன்றை பார்ப்பதற்கு 2 கண்களும் அசைதல். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா இந்த பாருங்களே நான் என் கட்கோளம் எப்படி அசைஞ்சிருக்கு. அதுக்குதான் பேர் ஒருங்குதல். சரியா? பொருள் ஒன்றை பார்க்கறது கட்கோளம் அசைதல் ஒருங்குதல் எனப்படும். வில்லையின் முறிவலுவை மாற்றுதல் ஒருங்குதல் எனப்படும். இல்லை என்ன முறிவலுவை மாற்றுறது இல்லை. அப்ப அண்மை பொருள் பார்க்கப்படும் போது பிசித்தசை சுருங்கும். ஆமா, அண்மையில உள்ள பொருளை பார்க்கறது தான் கஷ்டம்னு சொன்னேன். பிசித்தசை சுருங்குறதால பிசிர் வில்லையை நோக்கி வரும். அப்ப தாங்கி இணையத்தின் நிலுவை குறைக்கப்பட்டு இப்படி இருந்த வில்லை இப்படியா என்ன இப்படியா. அப்ப அண்மையில் உள்ள பொருளை பார்க்கும் பொழுது பிசித்தசை சுருங்கும். சரியா? வில்லையில குவியத்தன்மை அதிகரிக்கும். குவியத்தன்மை கூடும். பாருங்க, இந்த குவியத்தன்மை கூடும். குவிய தூரம் குறையும், குவியத்தன்மை கூடும் தானே. அப்ப அண்மை பொருள் பார்க்கப்படும் போது பிசித்தசை சுருங்கும். சரி கூற்று. பிரகாசமான ஒளிப்படும் போது கண்மணி விரியும், சுருங்கும். என்ன உள்ளுக்கு போற ஒளி நல்லவ கட்டுப்படுத்துறதுக்காக கதிராளி சுருங்கும். கதிராளி சுருங்கி கண்மணியின் வருமன சிந்தாக்கி. சோ ஆன்சர் எத்தனாவது இருக்கு? ஏ சரி, பி சரி, டி சரி. ஏபிடி ஃபர்ஸ்ட் 45க்கு முதலாவது. சரியா? 46 என்ன பின்வரும் கூறுகள் பொலிமரை சங்கிலி தாக்கம் தொடர்பாக சரியானது. அப்ப பிசிஆர் 3 படிகள் நடக்கும். முதலாவது இயற்கை அகற்றல், 2வது காட்சி பதனிடல், 3வது நீளல் அல்லது 3வது நீளல். இயற்கை அகற்றலின் போது என்ன நடக்கும்? நீங்க இரட்டை விரிபரப்பு சுருள் கொண்ட செயின் ஒன்று போடுவீங்க, அது சுருள் அகற்றப்படும். எத்தனை பாய்சில் நடக்கும்? 94 பாய்சில் நடக்கும். 94 பாய்சில். அப்ப 94 பாய்சிலே அந்த நாங்க அதுக்கு ஒரு நொதியம் ஒன்று செய்வோம். என்ன நொதியம்? டிஎன்ஏ பாலிமரேஸ் தானே. டிஎன்ஏ பாலிமரேஸ். அப்ப டிஎன்ஏ பாலிமரேஸ்கள் மனிதனில் உள்ள டிஎன்ஏ பாலிமரேஸ் சேர்த்தா 94 பாய்சிக்கு வெப்பப்படுத்தும் போது நொதியங்கள் இயற்கை அகற்றலுக்கு உட்படும். அதனால அந்த நொதியத்தை யார்கிட்ட இருந்து தேடி பிடிக்கிறது? தெர்மஸ் அக்வாட்டிகஸ். இந்த தெர்மோகோக்கஸ் அக்வாட்டிகஸ் இருக்கிறதால விலங்கு இதற்கான நொதியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தெர்மோகோக்கஸ் அக்வாட்டிகஸ் பயன்படுத்தும். தெர்மோஃபிலஸ் அக்வாட்டிகஸ். சரியா? தெர்மோஃபிலஸ் தெர்மஸ் அக்வாட்டிகஸும் சரி. தெர்மஸ் அக்வாட்டிகஸ், தெர்மோஃபிலஸ் என்று தெர்மஸ் அக்வாட்டிகஸ். சரியா? தெர்மஸ் அக்வாட்டிகஸ். பிழைச்சிருச்சு. இதில் இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏ படித்தகடா துளிப்படும். நீங்க இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏ போடுவீங்க, படித்தகடா எப்படி இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏ துளிப்படையிலும்? இயற்கை அகற்றலின் போது இப்படி போட்ட இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏ இல்லை. நீங்க எத்தனை பாய்சிக்கு வெப்பப்படுத்த போறீங்க? 94 பாய்சிக்கு வெப்பப்படுத்துவீங்க. தனித்தனி இல்லையா? இந்த படிமுறைக்கு தான் என்ன பேர்? இயற்கை அகற்றல். அடுத்தது காட்சி பதனிடல். காட்சி பதனின் போது என்ன நடக்கும்? முதல் ஒன்று இணைந்து கொள்ளும். முதல்ன்றது ஒரு சில டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைட்டுகளை கொண்ட
ஒரு சில டீஆக்சிரைபோநியூக்ளியோடைடுகளை கொண்ட இந்த டிஎன்ஏ துண்டம், சிறிய டிஎன்ஏ துண்டம். முதலாக இங்க பயன்படுத்தப்படுறது டிஎன்ஏ துண்டம், மறக்கிறது இல்ல. டிஎன்ஏ ரெட்டிபிள்ல பயன்படுத்தப்படுற முதல் ஆர்என்ஏ துண்டம், இங்க டிஎன்ஏ துண்டம். ஒரு சில நியூக்ளியோடைட்ஸ் தானே இருக்கு, அதனால இதை நாங்க சொல்லுவோம் ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ். ஒலிகோனா ஒரு சிலிண்டர் தானே, ஒலிகோனா ஒரு சிலிண்டர். அப்ப அங்க ஒரு முதலும் இங்க ஒரு முதலும் சேரும். அப்ப ஒரு வட்டம் முடிஞ்சா 2, 2 வட்டம் முடிஞ்சா 4, 3 வட்டம் முடிஞ்சா 8, 4 வட்டம் முடிஞ்சா 16, 2 மடங்குகள் ஆகும். அப்ப டிஏ பாப்போம். இதில் இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏ படித்தகடாக தொழிற்படும். இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏ இல்ல, தனிப்பட்டிகை கொண்ட டிஎன்ஏ தான் படித்தகடாக தொழிற்படும். இதன் இரண்டாவது படி காட்சி பதனிகள். எஸ், காட்சி பதனிகள். இதில் பயன்படுத்தப்படும் முதல்கள் ஒலிகோ நியூக்ளியோடைட்டுகள் ஆகும். ஏன், ஒரு சில நியூக்ளியோடைட் தொடர் இதனை இருக்கு. சோ சரி கூற்று. 4 வெப்ப ஓட்டங்கள் முடிவில் எத்தனை இருக்கணும்? 16 இருக்கும். ரைட், 16. 47வது கேள்வி. 47வது கேள்வின்றது இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பவியல் பிரயோகங்கள், அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். மூக்ளிசரைட் உள்ளடக்கம் நடக்கப்பட்ட கெனோலா, ஏன்னா ட்ரைகிளிசரைட் உள்ளடக்கம் கூட்டப்பட்ட, ஃபைட்டேட்டின் உள்ளடக்கம் கூட்டப்பட்ட, இந்த படிப்போம் நாங்க. ஏன்னா இப்போ மூக்ளிசரைட் உள்ளடக்கம் அதிகரிக்கப்பட்ட கெனோலா, பரம்பரை அலகு திரிவடைந்த பயிர். ஆமாதான், சரியா, பரம்பரை திரிவடைந்த பயிர் தான். மேல சேர்க்கை அடைந்த தொழில்நுட்பம் மூலம் உருவாகும் விளைபொருட்களிலிருந்து உயிர் பல்லுமை காப்பதற்கு உருவாகிய சட்டமே காட்டஜினா. இல்ல காட்டஜினா எதுக்கு தெரியுமா யூஸ் பண்றது? இந்த ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், பிறப்புரிமை ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகள். எல்எம்ஓ தெரியுமா? எல்எம்ஓ லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம், வாழும் மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகள். இதுல இருந்து உயிர் பல்லுமையை பாதுகாக்கிறது தான் யார்ட நோக்கம்? காட்டஜினா புரோட்டோகால், காட்டஜினா வரைவேற்று நோக்கம். அப்ப ஜிஎம்ஓக்கள் இருந்தும் எல்எம்ஓக்கள் இருந்தும் உயிர் பல்லுமையை பாதுகாத்தலுடன் தொடர்புடையது இது காட்டஜினா வரைவேடு. காட்டஜினா வரைவேடு நோக்கம் அதான். ஜிஎம்ஓட்ட இருந்தும் எல்எம்ஓட்ட இருந்தும் உயிர் பல்லுமையை பாதுகாத்து. சரியா? அப்ப பிபில உருவாகும் விளைபொருள்னு சொல்லியாச்சு. விளைபொருள் சி ஜிஎம் ஈகோலையில் இருந்து தற்போது மனித இன்சுலின் பெருமளவில் பெறப்படுகிறது. GM E. coli, GM Saccharomyces, GM E. coli, GM Saccharomyces. GM E. coli இருந்தும் GM Saccharomyces இருந்தும் இன்சுலின் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. டி GMO-க்களை தயார் செய்தலில் இயற்கை கையாளுதல் சில ஆன்மீக நம்பிக்கைகளுடன் முரண்படுகிறது. இது நாங்க எங்க படிப்போம் தெரியுமா? பிறப்புரிமை தொழில்நுட்பவியலினால் எழுந்துள்ள பிரச்சனைகள் அப்படி. பிறப்புரிமை பொருளியல் எழுந்துள்ள பிரச்சனைகள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல சமூக பொருளாதார பிரச்சனை ஒன்று வரும். சமூக பொருளாதார பிரச்சனை ஒண்ணுதான் இது. ஜிஎம்ஓக்களை தயார் செய்தல்ல இயற்கை கையாளுதல்கள் ஆன்மீக நம்பிக்கைகளுடன் முரண்படுகிறது. அப்படியே இருக்காங்க, ஏற்று போட்ட மாதிரி ஒரு கேள்வி. டிஎம்வி முளைவகை பெருக்க காவியா பயன்படுத்தப்படும். டிஎம்வி டுபேகோ மொசைக் வைரஸ் முளைவகை பெருக்க காவியா பயன்படுத்தப்படும். கூற்று சரியா பிழையா? பிழை. முளைவகை பெருக்க காவியா பயன்படுத்துற வைரஸ் ஒன்று சொல்லுங்க பாப்போம். பக்டீரியம் விழுங்கி தான் அந்த முளைவகை பெருக்க காவியா யூஸ் பண்ணும். காவிகளாக 3 யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். என்ன? பக்டீரியாட பிளாஸ்மிட், விழுங்கி வைரஸ் டிஎன்ஏ, மதுவ செயற்கை நிறமூர்த்தம், ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம் XX, நான் இருக்கா X YACS X, மதுவ செயற்கை நிறமூர்த்தம். இதெல்லாம் காவிகளாக பயன்படுத்து. ரைட். அப்ப அதல்ல ஈபில ACD2 48வது கேள்வி. ரைட். உயிர் பல்லுமை மற்றும் சுற்றாடல் காப்புடன் தொடர்புடைய சமவாயங்கள், வரைவேடுகள், சிறப்பியல்புகள் தொடர்பாக சரியா? ரம்சார் எங்களுக்கு தெரியும், ஈரநிலங்களின் காப்பு. ஸ்ரீலங்கால 6 ரம்சார் சமவாயத்துக்கு கீழே பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்கள் இருக்கு. மாதுகங்கை, புந்தல, ஆனைவிழுந்தாவ அப்படின்ட்டு 6. கியோட்டோ வரைவேடு அமிலமழையிலிருந்து உயிரினங்கள் காப்பு. அமிலமழையிலிருந்து உயிரினங்களை காக்குறதுக்கு கியோட்டோ இல்லையே. அமிலமழையிலிருந்து உயிரினங்களை காக்குறதுக்கு எந்த சமவாயமும் இல்லை, நாங்க படிக்கல.
என்ன கியோட்டோ என்ன செய்யும்? அந்த பச்சை வீட்டு வாயுக்களை வெளியேற்றதோட சம்பந்தப்பட்டது தானே. பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேற்றதோட சம்பந்தப்பட்டது. அந்த பச்சை வீட்டு வாயுக்களை குறைக்கிறதுக்காக சம்பந்தப்பட்டது. இந்த கியோட்டோ வரவேற்னால தான் இந்த எமிஷன் டெஸ்ட் எல்லாம் செய்யறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் தியரி கிளாஸ்ல. எமிஷன் டெஸ்ட், வாகன புகை பரிசோதனை. இந்த கியோட்டோவும் இன்னொன்றுக்கு நம்ம சிலபஸ்ல இல்லாது, பாரிஸ் உடன்படிக்கை. சரியா, அதை வச்சு செய்யணும். சோ பி வரக்கூடாது. மொன்ட்ரியல் சிம்பிள். ஓசோன் படை வரிதாக்கத்துக்கு காரணமான வாயுக்கள் விடுவிக்கிறத கட்டுப்படுத்துறது, ஓசோன் படையை பாதுகாத்தலுடன் தொடர்புடையது. சிட்டி சைட்ஸ் சொல்றது என்னது? சில தாவரங்கள் அல்லது சில விலங்குகள்ல தந்தங்கள், கொம்புகள் என்பவற்றை வேறு நாட்டுக்கு விற்பனையோட சம்பந்தப்பட்டது. விற்கிறதுக்கு முன்னுக்கும் அனுமதி எடுக்கணும், அனுமதி எடுக்காம விற்கலாது. அந்த அப்படி இந்த சைட்ஸ் தான் சொல்லுது இந்த அங்கின்ற நிலை பெருகையை உறுதிப்படுத்துறதுக்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். உதாரணமா சிறுத்தை புலி, கொட்டியா, ராட்சத மடுப்பனை, சைக்கஸ், இதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லுது. உயிர் பல்லுமை சமவாயம் தேசிய பூங்காக்களை நிர்வகித்தல் இல்ல. தேசிய பூங்காக்களை நிர்வகிக்கிறது வெளிநிலை காப்பு அந்த கதையோட. அப்போ உயிர் பல்லுமை சமுதாயம் இனப்பல்லுமை, சூழல் தொகுதி பல்லுமை, பிறப்புரிமை பல்லுமையை பாதுகாத்தலுடன் தொடர்புடையது. சோ ஆன்சர் 2 ஏசிடி. சரியா. 49வது கேள்வி. ரைட், 49வது கேள்வி. பின்வருவற்றில் புறநச்சுக்களால் தோற்றுவிக்கப்படும். அப்ப புறநச்சுக்கள் புரதங்கள் படிப்போம். இது புரதங்கள் ஊக்கி தொழிற்பாட்டை கொண்டிருக்கும். சோ சிறியதா இருந்தாலும் அதிகளவு விளைவை ஏற்படுத்தும். புறநச்சுக்கள் 3 வகைப்படும்: நரம்பு நச்சு, உடல் நச்சு, புளிய நச்சு. நரம்பு நச்சுக்கு தான் உதாரணம் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி ஆல உருவாக்கப்படுற டெட்டனஸ் நச்சு. உடல் நச்சுக்கு உதாரணம் விப்ரியோ கொலரையால சுரக்கப்படுற அந்த வாந்தி பேதி நோயை ஏற்படுத்துற நச்சு. புளிய நச்சு தான் குறைஞ்ச பாக்டீரியன் டிப்தீரியாவால உருவாக்கப்படுறது தானே. அப்ப ஈர்ப்போலி என்பது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனியால உருவாக்கப்படுறது. சோ ஆன்சருக்கு வரும் வாந்தி பேதி விப்ரியோ கொலரை. நெருப்பு காய்ச்சல் சால்மோனெல்லா டைஃபி அந்த அகநச்சு லிப்போபொலிசாக்கரைட். லெப்டோஸ்பைரோசிஸ் எலிக்காய்ச்சலோட சம்பந்தப்பட்டது, சிறுநீர் தொகுதியோட சம்பந்தப்பட்டது. நிமோனியா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியத்தோட சம்பந்தப்பட்டது டியூபர்குலோசிஸ் அந்த காச நோய் தானே. சுவாச தொகுதியோட சம்பந்தப்பட்டது எடுக்கும். சுவாச தொகுதியோட சம்பந்தப்பட்டது நிமோனியா. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா. ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா பாக்டீரியா பேர் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா. 50வது கேள்வி. ரைட், முகத்துல எல்லாம் சிரிப்பு வருமே. அப்பா முடிஞ்சு. அப்ளைட் பயாலஜில 2 எம்சிக்கு. அப்ப 2வது எம்சிக்கு இது. 40வது 50வது எம்சிக்கு. ரைட். யானைக்கால் நோய் ஃபேமஸ் நோய். நிரந்தர இயலாமை ஏற்படுத்தும். குணப்படுத்த இயலாத நிரந்தர இயலாமை ஏற்படுத்தும். இந்த நோயை ஏற்படுத்துற நோய் ஆக்கி ஒரு நெமட்டோடா இளையுருவான நெமட்டோடா பேர் உச்சிரேரியா பங்க்ரோஃப்டி. நோய் காவி கியூலெக்ஸ் கியூன்கியூஃபேசியட்டஸ். என்ற ஒரு நுளம்பு தானே. டெங்கு நோய் ஏற்படுத்துறது ஆபோ வைரஸ், அது வைரஸ். நோய் காவி ஏடிஸ் எஜிப்டையும் ஏடிஸ் ஆபோபிக்டஸ். ஏடிஸ் எஜிப்டை ஏடிஸ் ஆபோபிக்டஸ் தூய்மையான நீர்ல முட்டை போடும். கியூலெக்ஸ் கியூன்கியூஃபேசியட்டஸ் மாசடைந்த நீர்ல முட்டை போடும் தானே. அப்ப ஏடிஸ் எஜிப்டையும் ஏடிஸ் ஆபோபிக்டஸும் நுளம்பு எங்களை கடிக்கும் போதே வைரஸ் உள்ளுக்கு அனுப்பிடும், அல்லது வைரஸ் இருந்தா எடுத்துக்கும். இது அப்படி இல்லை. கியூலெக்ஸ் கியூன்கியூஃபேசியட்டஸ் என்னைய கடிக்கும். சரியா, கடிக்கும் போது அந்த குடம்பி பருவம் கீழே விழுகும். அந்த குடம்பிக்கு என்ன பேர்? நுண்பைலேரியா புழுக்கள், மைக்ரோபைலேரியா புழுக்கள் தானே. ஆமா தானே. இந்த பாருங்களேன். அப்ப இது ஒரு ஆழ்ந்த மேற்பரப்புனப்போ இந்த நுளம்பு கடிக்குது, பறந்து கடிக்குது. கடிக்கும் போது என்ன நடக்கும்? அந்த நுண்பைலேரியா புழு இந்த மேற்பரப்பு விழுந்து அப்படியே வந்து உங்களை இந்த ஓட்டை இருக்கே தோலை துளைச்சுக்கிட்டு உள்ளுக்கும்.
தோலை தொலைச்சிக்கிட்டு பைலேரியா புழு உள்ளுக்கு வந்துட்டோம். தோல் கடிக்கும் போது போவாது. எப்படி கதை போய் எங்க இருக்கும்? அவங்களோட நிர்ணய தொகுதியில் இருக்கும். எவ்வளவு நாள்? 1 வருஷம் இருக்கும். சரியா? 1 வருஷம் இருந்து நிறையுடைய புழுவா ஆன பிறகு எங்க இருக்கும்? நிர்ணய தொகுதியில. சரியா? நிர்ணய தொகுதியில் இருக்கும். அப்ப நிறையுடலி புழு ஆன பிறகு எங்கட நிர்ணய தொகுதியில ஆண் புழுவும் பெண் புழுவும் புணரும். திரும்ப இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கம் செஞ்சு இன்னும் நுண்பைலேரியா புழுக்களை உருவிக்கும். இந்த நுண்பைலேரியா புழுக்கள் உங்களோட நிணநீர் கலன்கள் இருக்குதுனே, நிணநீர் கலனை அடைச்சு. சரியா? நிணநீர் கலனை அடைச்சா என்ன பிரச்சனை ஆகும்? இப்ப எங்க உடல்ல தொங்குற பகுதிகள் என்னென்ன தொங்குற பகுதி? கால்லாம் தொங்கிட்டு இருக்கு. கால், கைகள், மார்பகங்கள், விதைகள், ஆண்குறி எல்லாம் தொங்கித்தானே இருக்கு. அங்க நிணநீர் தேங்கும். சரியா? வரான பகுதியில் நிணநீர் தேங்கும். தேங்குறதால தான் பெருக்கிறது. யானை கால் நோய், கால் பெருசாய். யானை கை நோய் பார்த்துறீங்களா? இருக்காது. பொதுவா காலில் தேங்குறது கூட. ரைட்? அப்ப எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? நைட் டைம்ல தான் பிளட் சாம்பிள் எடுக்கணும். ஏன் பகல் நேரத்துல இவரு சுவாசப்பை இருக்கே, சுவாசப்பை அண்டி இருக்கிற குருதி மைத்தில குழாயில தான் இருப்பார் நுண்பைலேரியா புழுக்கள். பகல் நேரத்துல நோ. எப்ப பிளட் சாம்பிள் எடுக்கணும்? நைட்டுக்கு தான் சுற்றல் குருதிக்கு வரும். சரியா? நைட்டுக்கு தான் சுற்றல் குருதிக்கு வரும். அப்ப இராக்கால குருதியை தான் எடுக்குது. அத விளங்குதா? எப்படி கட்டுப்படுத்துறது? நான் பாப்போமே. இப்ப அப்ப நுளம்பு கடிக்காம பாதுகாத்துக்கணும். அதான் வேலை செய்யுது. நுளம்பு கடிக்காம இருக்கணும்னா வர்றது இல்லை. அப்படியா? அந்த இருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். நீலக்கை மேற்சட்டை, நீல காட்சட்டைகளை அணிந்து நுளம்பு கடிக்கையை தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிருக்கிறது. முடிஞ்சாவா கடி. சரியா? டி, நீர்நிலைகள் காணப்படும் நீர்த்தாவரங்களை ரசாயன முறையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தல். எஸ், நீர்நிலைகள்ல இப்ப நுளம்பு பெருகும் இடங்கள்ல சில மீன்களை வளர்க்கிறது. கப்பி, நலஹந்தான் ஒரு மீன் இருக்கு. நலஹந்தா. இந்த கப்பி மீன்களில் ஞாபகம் வச்சுங்க, கப்பி மீனை 2 நோய்களையும் கட்டுப்படுத்துறது, நாங்க 2 நோய்க்காவிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது டெங்கு நோய்க்காவியையும் யானைக்கால் நோய்க்காவியையும். கப்பி. திலாப்பியாவை யூஸ் பண்றது எதுக்கு? டெங்கு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும். யானைக்கால் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் யூஸ் பண்ற மீன் ஒண்ணு கேட்டா நலஹந்தா. நலஹந்தாவா நலஹந்தயாவோ? நலஹந்தயா. 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 ரைட், வாசிப்போம். நீலக்கை மேற்சட்டை, நீல காட்சட்டைகளை அணிந்து நுளம்பு கடியை தடுக்கலாம். சோஆன் சொல்லுக்கு வரப்போது. நீர்நிலையில் காணப்படும் நீர் தாவரங்கள் ரசாயன முறையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம், செய்யலாம். இந்த தேங்கி நிற்கிற வடிகால் அகற்றுறது. சரியா? இதெல்லாம் ஏன் தேங்கி நிற்கிற வடிகால்னா குப்பை தண்ணி தானே, இது ஊத்த தண்ணி. அதுலதான் முட்டை போடுவாரு. என்ன அந்த மலசல கூட குழிகள் அதுலலாம் முட்டை போட்டுரும். அது தூய்மையான நீரா? மலசல கூட குழி தானே, அங்க முட்டை போடும். ஏன்னா அப்ப கொஞ்சம் சுத்தம் இல்லாதது போல. ஏன்னா அந்த கியூலெக்ஸ் கியூன்கிஃபேசிட்டஸ் டெங்கு கொஞ்சம் சுத்தமா இருக்கு. தூய்மையான நீர்ல தான் முட்டை போடும். ரைட்? சி, திலாப்பியா மீன் இருந்து வளர்ப்பருவங்களை நீர்நிலைகள் வளர்த்து காவிகளின் குடம்பிகளை கட்டுப்படுத்தலாம். திலாப்பியா டெங்கு நோய் காவிகள். ஏடிஸ் எஜிப்டை, ஏடிஸ் ஆபோபிக்டஸ். டி, தொற்றுண்டவரை அடையாளம் கண்டு சிகிச்சை அளிக்க ராக்கால குருதி மாதிரிகளை பெறுதல். இராக்கால குருதி மாதிரியை பெற்றுக்கொள்ளல். சரியா? குளிரூட்டிகளில் உள்ள தட்டுக்கள் போன்றவற்றில் நீரை அகற்றிக் கொள்ளல். குளிரூட்டில் அழுக்கான நீரா இருக்கும், இல்ல தூய்மையான நீர் இருக்கும். தூய்மையான நீர்ல முட்டை போடுறது ஏடிஸ் எஜிப்டையும் ஏடிஸ் ஆபோபிக்டஸ். சோ ஏபிடி 50க்கு 2, சி 1. ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட்? அதோட முடியுது. சரியா? ரைட், அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். ரைட்?